அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க நிலைமை ரொம்ப மோசமாகுது. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எண்டு கார்டு எப்பதான் போடுவாங்க? ஏப்ரல் 2024 முதல், மேலும் குறிப்பாக 22ஆம் தேதி முதல் சனியை விட்டு விலகி ராகுவுடன் இணையும் செவ்வாயால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன என்று பார்க்கும்போது, துலாம் ராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் செவ்வாய். அண்ணாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் திகழக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6இல் ராகுவுடன் இணைவது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. அதற்கு எண்டு கார்டை போடக்கூடிய வகையில் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் மிக வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராகுவுடன் இணைந்து செவ்வாய் 6ஆம் இடமாகிய ரூணரோக சத்ருஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார். அங்கு ஏற்கனவே ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். புதனும் வக்ர நிவர்த்தி பெற்றிருக்கிறார். எனவே பல அதிரடியான மாற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறார். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் வீரம் மிக்கவர்களாக பார்க்கப்படுகின்றனர். எந்த பணியை செய்தாலும் அதை தைரியத்துடனும் துணிச்சலுடனும் ஈடுபடக்கூடிய யோகம் இவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட செவ்வாய் மிகவும் வலுவாக மனித வாழ்வில் பல்வேறு விதமான நன்மை தீமையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெற வேண்டும் என்றால் அதில் மிக முக்கியமாக செவ்வாயின் பங்கு உண்டு. செவ்வாய் சாதகமற்று இருந்தால் நிச்சயமாக சுப நிகழ்வுகளில் பல சிக்கலை சந்திப்பதற்கான சூழல் உண்டு. அதிலும் குறிப்பாக 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் சஞ்சரிக்கும் போது எதிர்பாராத பல சிரமங்களும் சிக்கலும் அதீதமாக சந்திக்க வேண்டிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே வேளையில் செவ்வாய் மிகவும் வலுவாக 3, 6 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். எதிர்பாராத வகையில அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் நல்ல முன்னேற்றமும் நிறைந்த சூழ்நிலை உருவாகும். செவ்வாய் ஜென்மத்தில் சஞ்சரித்தாலும் கூட நிச்சயமாக சில சிக்கல்கள் விலகும். அது மட்டுமல்லாது நடுநிலையான பலனை 5, 10 மற்றும் 9 ஆகிய இடங்கள்ல கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் நவகிரகங்களிலே மிக முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் சிறப்பு பார்வை என்பது குரு மற்றும் சனிக்கு தவிர மற்ற ஒரு கிரகத்திற்கு உண்டு என்றால் அது நிச்சயமாக செவ்வாய்க்கு மட்டும்தான். ஏனென்றால் குரு 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கிறார். அதேபோன்று சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கிறாருங்க. ஆனால் செவ்வாய் 4, 7, 8 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்க்கிறார். செவ்வாய் மற்றும் சனியின் பார்வை ஏற்படுவதால் கூட பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழல் உருவாகும். எனவேதான் செவ்வாயின் அமைப்பு மட்டுமல்ல, செவ்வாயின் பார்வையும் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக சூரியன், சந்திரன், குரு ஆகிய கிரகங்கள் பார்க்கப்படுகின்றன. அதில் சூரியனும் குருவும் செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கின்றனர். சந்திரன் சமகிரகமாக பார்க்கிறார். செவ்வாய் தனது பார்வையில் சமகிரகமாக சுக்கிரனையும் சனியையும் பார்க்கிறார். சனி சமகிரகமாக செவ்வாயை பார்த்தாலும் சுக்கிரன் பார்த்தாலும் சனி தனது பார்வையில் செவ்வாயை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சனி செவ்வாயினுடைய இணைவோ அல்லது பார்வையோ சில சிக்கலை ஏற்படுத்துவதற்கான சூழல் உண்டு. அது மட்டுமல்லாது செவ்வாய் பகை கிரகமாக புதன் ராகு கேதுவை பார்க்கிறார். ஆனால் புதன் சமகிரகமாக செவ்வாயை பார்க்கிறார். ராகு கேதுவின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட வேளையில் இருக்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? எண்டு கார்டு எப்பதான் போடுவீங்க அப்படின்னு கேட்டா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் சற்று குறைவாக தான் உள்ளது. ஏனென்றால் அடுத்த 45 நாட்களுக்கு சனியை விட்டு விலகிய செவ்வாய் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. பொதுவாகவே சனி செவ்வாயின் இணைவு மிகப்பெரிய அளவில் சிரமம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இதைவிட 2 பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகு செவ்வாயின் இணைவால் நிச்சயமாக சற்று சிரமம் குறைந்தாலும் கூட சில தொல்லைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும்
ஏற்கனவே இயல்பான சூழ்நிலையாக உள்ள தருணங்களாக பல விஷயங்கள் அமைகிறதே தவிர மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் உருவாகவில்லை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இப்படிப்பட்ட வேளையில் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் செவ்வாய் சனியை விட்டு விலகுவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் அவர் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். ஆனால் அதே வேளையில் ராகு அங்கு சஞ்சரிக்கும் போது சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார், புதன் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே சுக்கிர மங்கள யோகம் மிக சிறப்பாக கிடைக்க போகிறது. ஆனால் அது வெகு நாட்களுக்கு அல்ல, 25ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் மேசராசிக்கு மாறிவிடுவார். எனவே மிக குறுகிய நாளில் சுக்கிர மங்கள யோகமும் புத சுக்கிர யோகமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதால் நிச்சயமாக சனியுடன் இணைந்து சஞ்சரிப்பதை விட சில சிரமம் குறைவதற்கான யோகம் உண்டு. ஆனால் செவ்வாய் மற்றும் ராகுவின் நினைவால் முற்றிலுமாக சிரமம் குறைந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது. எனவே அடுத்த 45 நாட்களுக்கு சற்று கூடுதல் கவனத்துடன் தான் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை வீரத்தை விளைநிலமாக கொண்ட செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. ஆனால் அதே சமயத்தில் செவ்வாயின் சஞ்சார அமைப்பு மற்றும் செவ்வாயினுடைய பார்வை காரணமாக பல நன்மைகளை நிறைந்து பெறுவதற்கான யோகமும் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகத்தையும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். பல்வேறு வகையான தடைகள் சூழ்ந்திருந்தாலும் அவற்றை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். செவ்வாயின் உச்ச வீடாக மகர ராசியும் நீச்ச வீடாக கடக ராசியும் ஆட்சி வீடாக மேசம் விருச்சகம் ராசியும் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் செவ்வாய் சகோதரக்காரகன், பூமிக்காரகன், மங்களக்காரகன், உத்வேகக்காரகன் என பல்வேறு விதமான பணிகளில் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக வலுவாக செலுத்துகிறார். எனவே அவர் சனியை விட்டு விலகுவதால் நிச்சயமாக பல்வேறு விதமான பணிகளில் நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான யோகம் உருவாகியுள்ளது. ஆனால் முழுமையாக விலகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் 45 நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக கிடைக்க போகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக சனியை விட்டு விலகிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக சிரமம் வெகுவளவில் குறைகிறது. ஆனால் முடிவே இல்லாத வகையில முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட முடியாது. சில சிரமங்கள் ராகுவுடன் இணைந்திருப்பதால் ஏற்படும். இப்படி செவ்வாயினுடைய அமைப்பு இருக்க குடும்பம், உத்தியோகம், தொழில், விவசாயம், பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாற்றத்தை செவ்வாய் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமருவது என்பது நிச்சயமாக மிகவும் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் ருணரோக சத்ருஸ்தானம் பலப்பெறுவதால் பொருளாதார ரீதியான திருப்திகரமான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. மட்டுமல்லாது செவ்வாயின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துகிறது. அதிலும் குறிப்பாக ஜென்ம ராசிக்கு செவ்வாயின் பார்வை அஷ்டம பார்வை கிடைப்பதால் பாதிப்புகள், தோஷங்கள் வெகுவளவில் குறைந்து சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு விதமான நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் பல சுப நிகழ்வுகளை துலாம் ராசிக்காரர்கள் தடையில்லாமல் நடத்துவதற்கான அதிர்ஷ்ட யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் 9 மற்றும் 12 ஆகிய இடங்களையும் பார்க்கிறாருங்க. பாக்கியஸ்தானம் ஆகிய 9ஆம் இடத்தையும் விரயஸ்தானம் ஆகிய 12ஆம் இடத்தையும் பார்ப்பதன் காரணமாக நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பு காரணமாக விரய செலவுகளாக சுப விரயங்கள் அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. தொழிலில் முயற்சி செய்தாலே லாபம் நிறைந்து கிடைக்கும். சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கடன் சுமை குறைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. ஆரோக்கிய தொல்லை முற்றிலும் குறைவதற்கான நல்ல பல வழிகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் லாபத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில் அலைச்சல்கள், சிரமங்கள் விலகி வெற்றிக்கான நல்ல பல செய்திகள் இனிமையாக கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மிக வலுவாக பல கிரகநிலைகள் சஞ்சரிக்கும் போதும் செவ்வாயும் மிக வலுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது கால்நடை வளர்ப்பிலும் சிறந்த முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக துலாம் ராசிக்கு
ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பணிகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. ஏனென்றால் மிக விரைவில் சப்தமஸ்தானத்தில் குரு நுழைய இருக்கிறார். இந்த வேளையில் சுக்கிரன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் நிச்சயமாக பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டும். மங்களகாரகன் மிகவும் வலுவாக உச்சம் பெற்ற ராசியின் அதிபதியுடன் இணைந்து உச்ச சுக்கிரமங்கல யோகத்தை மிக வாரி வழங்குவதால் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் மிக சிறந்த முறையில் கைகூடும். மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அனைத்து விதமான பணிகளையும் ராகுவுடன் இணைந்தாலும் கூட நிலைமை ரொம்ப மோசமாக போகிறது என்ற நிலையில் மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்.